முதலாளித்துவ கட்சியான திமுகவுடன் தேர்தல் மற்றும் தொகுதி உடன்பாடு மட்டும்தான். ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க மாட்டோம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பெ. சண்முகம் உறுதிபட தெரிவித்தார். நேற்று செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், அரசியலமைப்புச் சட்டம் போராடும் உரிமையை வழங்கியுள்ளது. போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பது சட்டவிரோதமாகும். மக்கள் நலனுக்கு எதிரான முடிவை அரசு எடுத்தால் நிச்சயமாக எதிர்ப்பு தெரிவிப்போம். திமுக முதலாளித்துவ கட்சி. எங்கள் கட்சி தொழிலாளர்கள் நலன் சார்ந்தது. இரண்டு கட்சிகளுக்கும் இடையே முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். முதலாளித்துவ கட்சியான திமுகவுடன் தேர்தல் மற்றும் தொகுதி உடன்பாடு மட்டும்தான். ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்க மாட்டோம். தமிழக சட்டப்பேரவை மரபு குறித்து அரசும் சபாநாயகரும் விளக்கம் அளித்த பிறகும் பேரவையில் இருந்து ஆளுநர் வெளிநடப்பு செய்திருக்கிறார். போட்டி அரசு நடத்தும் ஆளுநரை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும். திமுக அரசு அளித்துள்ள வாக்குறுதிகளை 100% நிறைவேற்ற வேண்டும். திமுக எம்பி ஆ. ராசா தனிப்பட்ட முறையில் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் பற்றி தெரிவித்துள்ள கருத்துக்கள் ஏற்புடையதல்ல, அவை தவறானவை, அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஆகும். இவ்வாறு சண்முகம் தெரிவித்தார்.